ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. உளுந்தங்கஞ்சி தாங்க வைக்க போகிறேன். அதை நான் குக்கர்லேயே வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உளுந்து, அரிசி, பூண்டு, வெந்தயம், சுக்கு பொடி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை. 1 கப் உளுந்து, 1 கப் அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே உளிச்சு வச்சுருந்த பூண்டு, ஒரு 20 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. உளிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 3 வாட்டி கழுவிக்கலாங்க. கழுவுனதுக்கப்புறமா ஒரு குக்கர் எடுத்து அதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு, நான் 2 கப்லாம் எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து 1 கப் அரிசினால் நான் 5 கப் தண்ணி வச்சுருக்கேங்க. கஞ்சிங்கிறதுனால இப்போ சோறு வடிக்க இருந்தால் கரெக்டாக அளவு வைக்கணும். நான் இப்போ அதுக்கு 5 கப் அளவு தண்ணி ஊற்றுறேங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக உப்பும் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இதெல்லாம் ஊற்றியாச்சு நல்லா. இது ரொம்பவுமே சத்தான கஞ்சிங்க. கண்டிப்பாக எல்லாருமே இது மாதிரி அடிக்கடி வாரத்தில் ஒரு முறையாவது வச்சு சாப்பிடுங்க. உளுந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. எல்லாம் வச்சதுக்கப்புறமா ஒரு 6 விசிலுக்கு போட்டு எடுக்கிறேங்க. சரி, இப்போ ரெடி ஆகிடுச்சு. 6 விசில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்திருக்குது. இது கூட தேங்காய் துருவல் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு உப்பெல்லாம் காணுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு பவுலில் எடுத்து நான் கருப்பட்டி கூட வச்சு தாங்க குடிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.